தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி யோவான் 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அரசு அலுவலர் இயேசுவிடம் வந்து சாகும் தருவாயில் இருக்கும் தனது மகனை குணமாக்க வரும்படி அழைக்கிறார். இயேசு உடனே அவர் பின்னே போகவில்லை. மாறாக அவரிடம், "நீர் போகலாம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான்" என்று கூறினார். அவரும் அவரது வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று அறிவிக்கிறார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு சொன்ன நேரமும் மகன் சுகம் பெற்ற நேரமும் ஒன்றே என்பதை அறிந்ததும் அரசு அலுவலனும் அவரது வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார்கள். கலிலேயாவில்தான் கானா ஊரில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருந்தார். அதே இடத்தில்தான் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு கூறுகிறார். கப்பர்நகூமில் இருந்த அரசு அலுவலர் மகன் கானா ஊரில் இயேசு சொன்ன வார்த்தையால் நலம் பெறுகிறார். நாம் எங்கிருந்து ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நம்பிக்கைதான் முக்கியம். சில சமயங்களில் ஆலயத்தில் அமர்ந்து அவரது சந்நிதியில் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் நம்பிக்கையின்றி ஜெபிப்பதால் நமது மன்றாட்டு கேட்கப்படுவதில்லை. தொலைவில் நின்று தனது மார்பில் அறைந்து ஜெபித்த ஆயக்காரனின் மன்றாட்டை இறைவன் கேட்டார். உள்ளறையிலிருந்து கதவை தாளிட்டு கொண்டு ஜெபிக்கும் ஜெபத்தை அவர் கேட்கிறார். திருப்பாடல் 107:20 படி தம் வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கினார். நோய் நீங்கி நலமாயிரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தன்னுடைய ஆடையின் விளிம்பை தொட்ட பெரும்பாடுள்ள பெண்ணிடம் இயேசு கூறுகிறார். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா? இயேசுவே, உம்மால் கூடும் என்று சொல்லி அறிக்கையிடுவீர்களா? நம்பிக்கையுள்ள ஜெபம் நோயாளர்களை குணமாக்கும். நமது நோயை குணமாக்குவது இயேசுவுக்கு லேசான காரியம். நாம் நமக்காக, நம் குடும்பத்தாருக்காக மட்டும் ஜெபிக்காமல் நம்மை சுற்றி வாழும் நோயாளர்களுக்காக, நமது நாட்டில் உள்ளவர்களுக்காக, உலகத்தில் உள்ள அனைத்து நோயாளர்களுக்காக, சிறப்பாக போரினால் அடிபட்டு குற்றுயிராய் தவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் சுகம் பெற ஜெபிப்போம். விவிலியத்தில் பல இடங்களில் தனது வார்த்தையை அனுப்பி சுகமாக்கிய இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். உருக்கமாக ஜெபிப்போம். அவர் நிச்சயமாக நமது நோயை குணமாக்குவார். நாம் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம், மீட்படைவோம், மகிழ்வுடன் வாழ்வோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே